பாடுறா நம்ம ஊர் பசங்களும் தங்கந்தாண்டா அப்படின்னு சொல்கிற மாதிரியான நிகழ்வுகள் நிறைய எனக்கு நடந்திருக்கு. அப்படி ஒரு நிகழ்வு உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். என்னென்னா, நான் ஒரு நாள் வந்து என் குழந்தைங்கள கூட்டிகிட்டு பஸ் ஸ்டாப் போகும்போது ரோடு கிராஸ் பண்ணக்கு ரொம்ப கஷ்டப்படுறேன். ஏன்னா எனக்கு வந்து ரோடு கிராஸ் பண்ணுறது ரொம்பவே பயம்தான். நான் மட்டும்னா குடுக்குடுன்னு ஓடிடுவேன். சரி, குழந்தைங்களையும் வச்சுருக்கோம், நம்மளும் எப்படி குழந்தைங்கள கூட்டிகிட்டு ஓட முடியாது. அதனால தூரமாக வண்டி வந்தாலும் பயந்து நிற்கிற ஆள் தான் நான். அப்போது ஒரு நாள் ரொம்ப நேரம் நின்றுட்டுருக்கேன் ரோடு கிராஸ் பண்ண முடியாமல். அப்போது கொஞ்சம் தூரத்தில் 3 பசங்க பேசிட்டு வண்டியில் உட்காந்து பேசிகிட்டு இருந்தாங்க. அதில் ஒரு பையன் இறங்கி என்கிட்ட பேசவும் இல்லை, பக்கத்தில் வந்து நிற்கவும் கூட இல்லை, தூரமாக நின்று ரோடு கிராஸ் பண்ண நின்னா. சரி, அவனை சாக்கா வச்சு நானும் ரோடு கிராஸ் பண்ணிட்டேன். திரும்பி பார்த்தா அந்த பையன் திரும்பி ஓடி போய் அதே இடத்துல உட்காந்து பேசிகிட்டு இருந்தான். எப்படி இருக்காங்க நம்ம ஊர் பசங்க, திருநெல்வேலி பசங்கனாலே தங்கந்தாண்டா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. நிறைய இடத்துல அந்த மாதிரி பசங்களுக்கு வந்து நன்றி சொல்ல முடியாமே நிறைய நாள் நான் வந்து எப்படி கடந்து வந்திருக்கேன். அவங்களுக்கெல்லாம் வந்துட்டு ரொம்பவே தேங்க்யூ சொல்லிக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் யாருக்காச்சும் வந்து நன்றி சொல்ல முடியாமல் அந்த இடத்த விட்டு கடந்து வந்திருந்தீங்கன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம ஒரு பசங்கன்னா தங்கம் தாங்க. தேங்க்யூ.